ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற 11வது அத்தியாயம். இதில் கிட்டத்தட்ட நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய கடைசிக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 ஸ்லோகங்கள் தான் பாக்கி. இந்த 52வது ஸ்லோகத்துலேருந்து 52, 53, 54, 55 இந்த 4 ஸ்லோகங்கள் மூலமாக பகவான் சொல்ல வர்றது என்னென்னா, பக்தியினுடைய பிரபாவம், பக்தியினுடைய பெருமை, பக்தி உன்னால் மட்டுமே என்னை கண்டிட முடியும் அப்படின்றத நல்லா ஆணித்தனமாக அடித்து சொல்கிறது தான் இந்த 4 ஸ்லோகங்களும். அந்த வரிசையில் இப்போ நம்ம 54வது ஸ்லோகம் பார்க்கலாம். பக்தியா த்வனன்யயா சக்யः அஹமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்தியாத்வனன்யா சக்கியா, பக்தியை தவிர வேறு எதனாலையும் என்ன கண்டிட முடியாதுன்னு சொல்கிறாரு பகவான். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி பக்தியிலேயே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்ட்டு. இப்போ பரபக்தியே பார்த்தீங்கன்னா எப்போதும் பகவானை சிந்தனைக்குள்ளே இந்த 3 படிக்கட்டுகளும் எப்படி இருக்குன்னா, முதல் படிக்கட்டு பகவானை எப்போதுமே நம்மளோட சிந்தனைக்குள்ளே வச்சுட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்னா, பகவானை விட்டு பிரிய முடியாத அந்த ஒரு நிலை. அதாவது பகவான் கூட இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கிறதும், பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது துக்கப்பட்டு இருக்கிறதும் தான் அடுத்த நிலையாக இருக்கும். அடுத்து 3வது நிலை தான் பிராப்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு நிலையில் இருக்கும் இல்லையா, அதாவது பகவான் கூட இருக்கும்போது சந்தோஷமும், பகவானை விட்டு பிரியும் போது துக்கமும் இருக்கும். அந்த ஒரு நிலையிலேயே பகவானை அடைஞ்சிறது தான் பரமபக்தி அப்படின்ட்டு இந்த 3 நிலைகள், பக்தியினுடைய நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக இந்த 3 நிலைகள் நம்ம பார்க்குறோன்னா, இதில் எந்த நிலையில் நம்ம இருக்கோம்னா, நம்ம அந்த முதல் நிலையில கூட நம்ம இல்லை. ஏன்னா நம்ம என்ன பகவானை எப்போதும் நினச்சிட்டேவா இருக்கோம்? நிச்சயமாக இல்லை இல்லையா. நம்ம ஏதோ பார்த்திங்கன்னா நம்ம பகல் பொழுதில் நம்ம அவங்க வேலைக்கு போகிறதோ இல்லை வீட்டு வேலை பார்க்குறதோ அது பண்ணிட்டு எப்பயோ ஏதோ கிடச்ச ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பகவானுக்கு முன்னாடி நிற்கிறோம். அவருக்கு பூவோ ஏதோ சமர்ப்பிச்சு எப்போ முடியுதோ கோவிலுக்கு போகி, இல்லை முடியலைன்னா கோவிலுக்கு கூட போகாமல் இப்படி தான் நம்ம வாழ்க்கையை அவசரமாக ஓடிட்டுருக்கு. அதனால் நம்ம இந்த 3 நிலையில் கூட இல்லைன்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த முதல் நிலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்தியினுடைய ஆரம்ப நிலையை நம்ம சரியாக சரிப்படுத்திக்கிட்டு அடுத்து பகவானை எப்போதும் நம்ம சிந்தனைக்குள்ளே வச்சுட்டு இருக்க மாதிரி வரணும். அது எப்படி நடக்குமா? நான் வேலைக்கு போக வேண்டாமா, அதை செய்ய வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது ஆழ்வார்கள்லாம் எப்படி அவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ வானத்தையே பார்க்குறோன்னா வானத்தினுடைய அந்த நீல நிறத்தை பார்த்து, ஓ கண்ணன் கூட இந்த மாதிரி தான் நீல நிறத்தில் இருப்பான் இல்லையா அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே போல் இப்போது ஏதான சிவந்த ஒரு பூ பார்த்தோம், ரோஜா பூவே பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய கண்களும் இப்படி தானே சிவந்திருக்கும். எல்லாருக்கும் அருள் பண்ணி 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 பகவானுடைய கண்கள் இப்படி தானே சிவந்திருக்கும். இதுதான் பகவானை எப்போதும் சிந்தனைக்குள்ளே வச்சிருக்கிறது அப்படின்றது. எதை பார்த்தாலும் நமக்கு பகவான் விஷயமாகவே தோணணும். அதே போல் ஏதோ ஒன்று பச்சை பசேல்னு ஒரு மலையை பார்த்தோம் அப்படின்னா பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண்ண, அது கூட பகவானுடைய திருமேனி, பகவானுடைய உடம்பை பற்றி சொல்கிறதா தான் இருக்கணும். அதே போல் சிவந்த எதையான பார்த்தா பகவானுடைய சிவந்த அந்த உதடுகள் போல இருக்கே அப்படின்னு. இதுதான் அடுத்த, அதாவது நம்ம இருக்கிற நிலையிலேருந்து அடுத்து போகணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே முதல்ல நமக்கே யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தானாக நமக்கு இதெல்லாம் தோண ஆரம்பிச்சிடும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி தான் நம்மளையே அறியாமல் நம்மளுடைய சிந்தனைக்குள்ளே பகவான் எப்போதும் இருக்கிற மாதிரி நம்ம செய்யலாம். சரி, இப்போ பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் பக்தியை பற்றி. அர்ஜுன பரந்தப்பன்னு கூப்பிட்றார். அர்ஜுன அப்படின்னா வெளுத்த சுபாவம் படைத்தவனே, பரந்தப்பனா எதிரிகளை தவிக்க செய்பவனே அப்படின்ட்டு அர்ஜுனனை கூப்பிட்டு பக்தியாத்துனா பக்தியை தவிர அனன்யா சக்கியா, வேற எதாலும் அடையப்படுபவன் இல்லை. அகம் நான், ஞாத்தும் திரஷ்டும் தத்வேன பிரவேஷ்டும் ச, ஞாத்தும் அறிவதற்கும் சரி, அதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, காண்பதற்கு பார்க்கணுன்னாலும் சரி, தத்வேன பிரவேஷ்டும் உண்மையாக அடைவதற்கும், அதாவது உண்மையாகவே என்னை அறிஞ்சுக்கிறதுக்கும் சரி, உண்மையாகவே என்னை காண்பதற்கும் சரி, உண்மையாகவே என் கிட்டே அடைவதற்கும் சரி, பக்தியாத்து அனன்யா சக்கிய, பக்தியை தவிர வேற ஏதாலும் முடியாது. உள்ளபடி உண்மையாக என்னை தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, என்னை பார்க்கணுன்னாலும் சரி, என் கிட்டேயே அடையணுன்னாலும் சரி, பக்தி உன்னே தான் வழின்னு பகவான் இதில் ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாரு. கடைசி ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாரு, எப்படி இந்த அத்தியாயம் முடியுதுன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.